ஒரு பையன் வந்து அம்மா கிட்ட கேட்டான், லைஃபோட மீனிங் என்ன, எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கல் ஒன்று எடுத்து, ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கிற ஒரு கல் எடுத்து கொண்டு கொடுத்து, இதோட வேல்யூ எவ்வளோன்னு நீ தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் ஜஸ்ட் ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுத்து, இது வந்து எவ்வளோ வேல்யூ, இதுக்கு நீங்கள் எவ்வளோ இது தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு பெட்டி கடைக்காரர் அதை பார்த்துட்டு, இந்த கல்லுக்கு வந்து பெருசெல்லாம் வேல்யூ இல்லை, பட் கல் வேணா அழகா இருக்கு, வேணா நான் இங்கே மேலே வச்சுக்குவேன், இதுக்கு ஈக்குவலாக நான் வந்து உனக்கு ஒரு வாழைப்பழம் வேணா தரேன், பனானா தரேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னொன்று ஓடி போய் ஒரு பேக்கரியில் காமிச்சு, இந்த இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு வேல்யூலாம் இல்லை. ஓகே, இதுக்கு வேல்யூலாம் இல்லை. ஆனால் நீ வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ரொம்ப இதாக கேட்கறதுனால எனக்கு உன்னோட இது வந்து பிடிச்சிருக்கு, அதனால கல்லையும் நீயே வச்சுக்க, வேணா உனக்கு ஒரு டீ தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இந்த கல்லோட மதிப்புக்கு ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு பர்சன் நேராக போய் ஒரு நகைக்கடைக்காரர்கிட்ட காமிக்கிறாரு. இந்த நகைக்கடைக்காரர் அந்த இதை பார்த்துட்டு, இது வந்து டைமண்ட் கலப்பா, இதுக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம், ஓகே, விலை மதிப்பே இல்லை இந்த இதுக்கு, அதனால இது வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்றாரு. அப்புறம் அவன் வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி சொல்றாங்க, இதோட மதிப்பு வந்து ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, எஸ், அதே மாதிரி தான் லைஃபுக்குன்னு மதிப்புங்கிறது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எங்க நடந்துக்கிறோம், யாரு கூட இது பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, ஆஸ் அ ட்ரெயினரா நான் வந்து இதே விஷயத்த நான் நிறைய பக்கம் கொடுக்கும்போது, கைதட்டுற ஒரு ஒரு மக்களும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, அந்த மாதிரி உண்டான கணக்கு காமிக்கிற ஒரு நிகழ்ச்சியும் நான் வந்து என்னோட விஷயங்களை நான் கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த விஷயங்கள் வேல்யூபிளா இல்லை. இது வந்து வேல்யூபிளா பார்க்கப்படலைங்கிறதுக்கு காரணம், நான் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலங்கிற அர்த்தம் கிடையாது, கரெக்டான இடத்துல கொடுக்கலங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணது என்னன்னா, யார் வேல்யூ பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வெபினார் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட கொடுக்குறோம், பட் ஒன்லி டென்ஸ் ஆஃப் பீப்புள், 10 பேர், வெரி மேக்ஸிமம் 20 பேர்த்துக்குள்ள தான் இது எடுத்துட்டு உள்ள வருவாங்க. அந்த எடுத்துட்டு உள்ள வரவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது வந்து ஒரு பொக்கிஷமாக அது பார்க்கப்படும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்டாக வரும். ஸோ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம யாருக்கு அந்த வேல்யூ சேர்த்துறோம், நம்மளை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இதுக்கு மாறும்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் அந்த வேல்யூ பண்ணாதவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கே அது வேல்யூபிளான விஷயமா தெரியாமல் போகலாம், அல்லது அதற்குண்டான ரெகக்னேஷனோ அதுக்குண்டான ரிசல்ட்டோ வராமல் இருக்கலாம். ஸோ அதை வேல்யூ பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதோட மதிப்பே வேறு. அதனால தான் நான் இப்போ நம்ம கம்யூனிட்டியோட ஃபார்ச்சூனர் இதை நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், மேக்கிங் எஸ் அ பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்ன, உங்களோட கம்பெனி நிறுவனத்தில் ரொம்ப பெரிய வேல்யூ இருக்குது, ரொம்ப கல்ச்சர் இருக்குது, ரொம்ப பெரிய சிஸ்டம் இருக்குது, ரொம்ப பெரிய பிராண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நான் எடுத்து பண்ணால் என் லைஃபே மாறும் நான் நம்புகிறேன், அதனால உங்களோட கம்பெனி எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்களோட இதை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி வேல்யூ பண்ணுற ஒருத்தர், 2 பேர், 10 பேர் உங்கள் லைஃப் டைமுக்கே போதும். அப்போ 10 பேர் வேல்யூ பண்ணுற நமக்கு இது கிடைச்சாங்கன்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்மளோட பிஸ்னஸை நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். தென் வி வில் பிகம் அ வேல்யூபிள் பர்சன்.